வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் ராகு கால நேரம். குளிகை நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் திசை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:52 சூரிய உதயம் நிகழும். இன்றைய திதி இன்று காலை 6:28 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:03 வரை பூரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமும் இன்றைய நாள். இன்றைய கரணம் இன்று காலை 6:28 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:56 வரை வணிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த பூச நட்சத்திரத்து அன்பர்கள் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு கொஞ்சம் கூட நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்? இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன செஞ்சீங்களோ எல்லா வேலையும், ரொட்டீன் லைஃப் ஒர்க் எல்லாமே நீங்கள் படிப்படியாக செஞ்சுட்டே இருக்கலாம். அதனால் எந்த பாதிப்பும், ஒரு பிரச்சனையும் வந்து சேராதுங்க. சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறைவனின் அனுக்கிரகம் உங்களுக்கு உங்கள் ராசி மேலே இருக்குது. அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி யாவும் வெற்றி அடைகிறதுக்கு ஆசி வழங்குறாங்க. யார்? இந்த கிரகங்கள் எல்லாம். அதனால் முயற்சி நல்லதாக எது தோணுது செய்கிறீங்களோ எல்லாத்துலேயும் வெற்றினா நீங்கள் தாங்க ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு. ஆமாங்க. அதனால் இந்த மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளில் புதிய வியாபாரத்தில் நுட்பங்களை இன்றைக்கி பூத்துவீங்க. அந்த ஊருக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு அந்த கடையை பார்த்தேன், அந்த இடத்துல பார்க்குறேன், அவர் இது மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க, அவருக்கு நல்லா போகுது அப்படின்னு ஒரு யுத்தியை தெரிஞ்சிட்டு வந்ததை அந்த யுத்தியை இன்றைக்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு தோன்றும். அது மாதிரி செஞ்சிங்கனாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மேஷராசி அன்பர்கள் புதிய யுத்திகளை கடைபிடித்தால் ஒரு நல்ல அதுக்கு தக்க முன்னேற்றம் உண்டு என்பதை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சகோதர சகோதரிகள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும்
இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறிடும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பம் தரும் நல்ல நாளுங்க. இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம், உறவினர்கள் வருகை உண்டு. சும்மா இல்லை, வர்றவங்க நல்ல செய்தியை தூக்கிட்டு வர்றாங்க. அதனால் உங்களுக்கு உற்சாகம் கரைபிரண்டோடும். உறவினர்களால் சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு, உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதல் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த யாருக்கு? ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஒன்று சொன்னாலும் இன்றைக்கி நல்லதாக சொல்லக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. எங்கேயுமே பேச்சை அளந்து பேசுவீங்க. இன்றைக்கி அளந்து பேசுகிறதுனால உங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பேச்சில் நிதானம் தேவை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் உண்டு, அதெல்லாம் மாற்றமில்லை. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான கலர் ரோஸ் நிறம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாகவும் இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் இன்னைக்கு. ஆமாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் மீது இருந்த களங்கங்கள் மாறப்போகுது. ஆமாம், உங்கள் மீது இருந்த ஒரு கெட்ட சொல், கெட்ட பெயர், அதாவது இது இன்னைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, இவர் அதுக்கு காரணம் இல்லை, அதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம், இவர் நல்லவர், இவர் வல்லவர் அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசினவங்களே இன்றைக்கி உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளியூர் செல்லும்பொழுது உங்களுடைய பேரும் புகழும் அங்கேயும் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டே இருப்பீங்க, அங்கே ஒருத்தர் சொல்லுவார், அந்த ஊரில் இவர் மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி நான் தப்பிச்சு வந்துக்க முடியாதுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு மனுஷன் அவர் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல கேட்க. ஆக இன்றைக்கி சென்ற இடம்லாம் உங்களுடைய புகழ் பேச்சு உங்கள் காதுக்கே கேட்கும். ஆமாங்க, அதுதான் மெயின். நான் கெட்டிக்காரன் நான் தான் எல்லாம் செஞ்சேன்லாம் நம்மளாக சொல்லிக்கக்கூடாது. இதை அடுத்தவங்க சொல்லணும். அடுத்தவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த மிதுன ராசி அன்பர்களின் புகழ்களை அடுத்தவங்க ஒழிக்க போகிறாங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் இன்றைக்கி கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனான்ஸில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பொறுமை, நிதானம், இது ரெண்டையும் நீங்கள் அவசியம் கடைபிடிக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். ஆமாங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் காத்திருக்குங்க. என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க? செலவுகள் காத்திருக்குங்க. ஆமாங்க, செலவுகள் சுப செலவுகள் ஆக்குறது உங்கள் தன்மையில் தான். இன்றைய நாள் நீங்கள் எப்படி மூடி வச்சாலும் செலவுகள் உண்டு. யாருக்கு? இந்த கடகராசி அன்பர்கள். செலவுகள் என்றாலே அசுப செலவுன்னு ஒன்று இருக்குது, சுப செலவுன்னு இருக்குது. நீங்கள் செய்கிறது இன்றைக்கி சுப செலவு தானே. இன்று நீங்கள் 4 பேருக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நாளைக்கு 40 பேருக்கு அவங்க 40 பேர் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு கை நின்றால்தான் மறுகை பின்னி போகும். அது மாதிரி இருக்கும்போது இன்றைய நாள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய உதவிக்கு தக்க தருணத்தில் தக்க விதத்தில் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு அதில் மாற்றம். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்.
தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் தென்படும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி வரைவில் நல்ல நெருக்கம் ஏற்படும். மன சந்தோஷம் உண்டுங்க. குழந்தைகளால் நிம்மதியான இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குழந்தைகளின் முன்னேற்றமே ஒரே எண்ணமே உங்களுக்கு இன்னும் கருத்தும் கனமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. குழந்தைகள் உங்களை மீது அளவற்ற பாசமும் வச்சுருப்பாங்க. குழந்தைகளுக்காக நீண்ட நாள் வாங்க வேண்டிய பொருளை இன்னைக்கு வாங்கி தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிம்மராசி என்பவர்களுக்கு. அலுவலகத்திலே கொஞ்சம் சிறு சிறு நெருக்கடிகள் தென்படும் உங்களுக்கு. நேற்றுலாம் அவங்க நல்லா பேசுனாங்க, இன்றைக்கி இருமதில் பேசலை அப்படின்னு தோணும். சிம்மராசி என்பவர்களுக்கு அது மாதிரி தோணும். உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய நண்பர்களை தேட வேண்டிய அவசியம் இருக்கும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புதுமை உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி, காரிய வெற்றிகள். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அது அப்படியே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்கள் வெற்றி, அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. இந்த நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், என்றோ நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய பிரான்ச் கிளை அமைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அயல்நாட்டு இறக்குமதி ஏற்றுமதி பொருட்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். அந்த எடுத்த முயற்சியில் இது நல்லாயிருக்கும். புதுசாக ஒரு பிரான்ச் போகணும்னு நினச்சவங்க இன்றைக்கி செய்யலாம். அதுக்கான ஆயத்த பணிகள் செய்யலாம், நல்லாயிருக்கும். தொழில் முதலீடுகள் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க, சரிங்களா. இன்றைய அதிர்ஷ்டமான நாள், உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழப்பங்கள் மாறப்போகுது. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன உறுதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நான் இவ்வளவு தான், இப்படி தான் செய்வேன், இன்னும் ஆணித்தரமாக அடித்து பேசக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. வார்த்தையில் தவற மாட்டீங்க. சில நெருக்கடியும் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இதை செய்யலைன்னா நான் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, நீ செய்யணும்னா வேணாம்ப்பா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், வேலையை பார், என்னால் முடியும் என்று மன உறுதி அங்கே வெளிப்படுத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முடியும். ஆமாம், அதை இன்றைக்கி நடைபெறப்படுத்துவீங்க, அதில் மாற்றம் இல்லை. அடுத்தவர்கள் உதவி உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணமும் இன்றைக்கி இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடற்பச்சை நிறம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும், சரிங்களா. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்கள், விருட்சக ராசி அன்பர்கள் இன்றைய நாள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கோயில்களுக்கு உதவி செய்யறதுக்கு நேரும். இஷ்ட தெய்வங்களை வழிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் பிறருக்கு உதவக்கூடிய நாளாக விருட்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா மன சந்தோஷம் இருக்கும். அதனால்
சரி இந்த சந்தோஷத்தில் இன்னும் செய்யலாம்ங்கிற மாதிரி தோணும். சிலர் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று அங்கே உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான கலர் சிகப்புங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாகவும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நெருக்கடிகள் மாறப்போகுதுங்க. அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனப்பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பணம் வரக்கூடிய சிறந்த நாளாகவும், அதிர்ஷ்டமான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. தொழிலில் வெற்றி, லாபம் உண்டு. உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக கொடுப்பீங்க. யாரும் தனுசு ராசி அன்பர்கள் மன சந்தோஷத்தில் இன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்க. அது விலை மதிப்பற்ற கிஃப்டாக கூட இருக்கும். நல்ல விஷயந்தான். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான கலர் வெளிர் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில முடிவை உங்களுக்கு மறுபடியும் ரிப்பைண்ட் பண்ணுவீங்க. ஆமாங்க, மறுபடியும் அதே முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நாவடக்கம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க, அதுவும் உங்களை முடியும் இன்றைய நாள் அப்படி. அதனால் அந்த வார்த்தையை சொல்லாமல் வந்துட்டா அந்த பிரச்சனையே இல்லைல்ல. யார்கிட்டையும் விவாதங்கிறத தவிர்த்துடுங்க. யாரிடமும் நீங்கள் அக்கறை எடுத்து பேச வேண்டாம். யாருடைய பிரச்சனையிலும் மூக்கிட வேண்டாம். மூக்கு நுழைப்பவம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வேண்டாம். இன்றைய நாள் மட்டும் எது சொன்னாலும் இன்றைக்கி தீமையாக தான் வரும் இந்த மகர ராசி அன்பர்கள். அதனால் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களே லேசாக உங்களை ஆட்டிட்டு போவாங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான கலர் பச்சை நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆமாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனசாந்தம் ஏற்பட வேண்டிய நாளுங்க. அமைதி கிடைக்கும். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. ஆமாம். இன்றைய நாள் எதிலும் கொஞ்சம் நிதானம், பொறுமை எல்லாமே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே சாந்தம்தான். இருந்தாலும் கோபத்தை யார் மீதும், வன்மத்தை யார் மீதும் காட்ட வேண்டாம். அது மாதிரி இன்றைக்கி ஆஃபீஸுக்கு நேரத்துக்கு போங்க. இல்லைன்னா அவங்க மேலதிகாரி உங்களை கொஞ்சம் கடுமையாக சாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் கோவப்பட்டு இந்த வேலையே வேணாம் போன்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனியார் கம்பெனியில் இருக்கவங்களுக்கு முன் எச்சரிக்கையாக சொல்கிறேன். கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் ஜாக்கிரதை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் உண்டு. இன்றைக்கி குடும்பத்தில் நெருக்கம் உண்டு, வீட்டுக்காரங்க மத்தியில். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இதனால் இருக்கும். மீனராசி அன்பர்கள் இன்றைய நாள் அளவு கடந்த பாசத்தை உங்களது குழந்தைகள் மீது நீங்கள் இன்னைக்கு காட்டுவீங்க. அது மாதிரி அளவு கடந்த காதலி மீது காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காதலன் மீதும் காதலி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் காதல் வெளிப்படக்கூடிய நாளாக மீனராசி என்பவர்களுக்கு அமையும். இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸ். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. யாருக்கு? இந்த மீனராசி என்பவர்கள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் தெளிவு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகமாக சில நண்பர்கள் வாய்ப்பாங்க இன்றைக்கி. அது சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி காதல் சக்ஸஸ். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது இன்றைய நாளுடைய நிலைமை. சரிங்களா? அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.